பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் பயிலும் மாணவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் தாளாளர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்டர் செகண்ட் இயர் ட்ரேடு தெரியல சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபைல், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைல் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஃபினிஷிங் ஒர்க்குக்காக இந்த ஸ்பெஷல் ஃபைல் வந்து பயன்படுத்துவாங்க. இதில் நிறைய வகைகள் இருக்குது. அதனுடைய பயன்கள், அதனுடைய என்னென்ன சைஸு, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரு 20 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது எப்படி இந்த ஸ்பெஷல் ஃபைல்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கான ஆன்சரை மட்டும் நம்ம இந்த சப்ஜெக்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பெஷல் ஃபைல் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபைலிங் சாஃப்ட் மெட்டல் லைக் லெட் அண்டு பாபிட் மெட்டல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் ஃபைல் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, சாஃப்ட் மெட்டல், அது என்ன ஸ்பெஷல் ஃபைல்னு கேட்காங்க. அதாவது ஃபைலிங் சாஃப்ட் மெட்டல், சாஃப்ட்னு மிருதுவான உலோகம், எது பார்த்திங்கன்னா லெட்டு, பாபிட் மெட்டல். இந்த லெட் அண்டு பாபிட் மெட்டலில் வந்து ஃபைல் பண்ணுற ஸ்பெஷல் ஃபைல் என்ன ஃபைல்னு கேட்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா விக்சன் ஃபைல் தான். ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர், விக்சன் ஃபைல். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். The dash special file is used for sharpening of teeth of saw. அதாவது சாவுடைய டீத்தை வந்து ஷார்ப்பனிங் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பெஷல் ஃபைல் பயன்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஷார்ப்பனிங் ஆஃப் டீத் சா. ஸோ இதனுடைய ஸ்பெஷல் ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளண்ட் சா ஃபைல். ப்ளண்ட் சா ஃபைல் தான் இது இந்த டீத்தை வந்து ஷார்ப்பனிங் பண்ணுற ஸ்பெஷல் ஃபைல். ஸோ ஆன்சர் வந்து சி தான், ப்ளண்ட் சா ஃபைல். மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். த கிராஸ் செக்ஷன் ஆஃப் திஸ் ஸ்பெஷல் ஃபைல் இஸ் லைக் இங்கிலீஷ் லெட்டர் டி அண்ட் டேப்பர் இஸ் நாட் ப்ரொவைடட் அட் இஸ் பாயிண்ட். அதாவது இட் இஸ் பேரலல் த்ரூ அவுட் இஸ் லென்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் லெட்டருடைய டியுடைய கிராஸ் செக்ஷனில் இருக்கும். அதே டேப்பர் வந்து இருக்காது, பாயிண்ட் வந்து டேப்பராக இருக்காது. இது என்ன ஃபைல்னு கேட்காங்க. ஸோ அப்போ இது என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா பிட்ஸா ஃபைல்னு சொல்லலாம் அல்லது ஃப்ரேம் ஃபைல்னு சொல்லலாம். இதுக்குரிய ஆன்சர் வந்து சி தான், பிட்ஸா ஃபைல் அல்லது ஃப்ரேம் ஃபைல். சி தான் ஆன்சர். கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பாருங்கள். த கிராக் செக்ஷன் ஆஃப் தி ஸ்பெஷல் ஃபைல் இஸ் லைக் கிராக் செக்ஷன் ஆஃப் தி ஃபிஷ் பாடி. அதாவது ஆன் இட் பாடி பேஸ் ரெடியூஸ் இஸ் ப்ரொவைடட். த ரேடியஸ் ஆன் போத் பேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இன் சைஸ். ஐடென்டிஃபை த ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இதனுடைய கிராக் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பாடி மாதிரி இருக்குமா, ஃபிஷ் பாடியுடைய கிராக் செக்ஷன் மாதிரி இருக்குமா அந்த ஸ்பெஷல் ஃபைலில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து போத்து சைடும் ரேடியஸ் இருக்குமா. ரேடியஸ் வந்து எப்படி இருக்குமா, பேஸ் ரேடியஸ் வந்து போத் சைடும் இருக்குமா. த ரேடியஸ் அண்ட் போத் சைடு டிஃப்ரெண்ட் இன் சைஸ். ஆனால் சைஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்கும். ஆனால் ரெண்டு சைடுமே ரேடியஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மீன் இருக்குல்ல, மீன் வந்து எப்படி ரெண்டு பக்கம் ரேடியஸ் மாதிரி இருக்கலாம், மேலேயும் அந்த தலைப்பகுதியிலேருந்து வால் பகுதியும் ரேடியஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இருக்குமா. ஆனால் டிஃப்ரெண்ட், மேலே வந்து பெருசாக இருக்கலாம், கீழே சிறுசாக இருக்கலாம், அல்லது கீழே பெருசாக இருக்கலாம், மேலே சிறுசாக இருக்கலாம். அந்த மாதிரி ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக, ரேடியஸுடைய சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஸ்பெஷல் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பேக் ஃபைல் தான், ஃபிஷ் மாதிரியே இருக்கிறதுனால ஃபிஷ் பேக் ஃபைல். ஆன்சர் இதுக்கு சி தான். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் ஃபைல் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் கால்பரண்ட் ஃபைல். ஒன்லி டிஃப்ரெண்ட் இஸ் இட் இஸ் லெஸ் இன் திக்னஸ் தென் that of regular CalFront file. This file is used for finishing purpose. Identify the file. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராக் செக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் ஃபைல் சேம் தட் CalFront ஃபைல். CalFront ஃபைல் மாதிரியே தான் இந்த ஸ்பெஷல் ஃபைல் இருக்குமா. ஆனால் இதனுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபைலில் கம்மியாக இருக்குமா. ரெகுலர் CalFront ஃபைலை விட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குமா. ஆனால் வடிவம் வந்து அதே வடிவம் தான், CalFront தான். நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் படித்த அந்த CalFront ஃபைல் தான். அதில் வந்து நம்ம ஸ்பெஷல் ஃபைலில் வரும்போது அதே ஷேப் தான், பட்டு
அந்த ஹாப்ரண்ட் ஃபைலோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ஃபைல் வந்து எதுக்குன்னா ஃபினிஷிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுறாங்க. அதனுடைய ஃபைலை அடையாளம் கண்டுபிடி, ஐடென்டிஃபை ஃபைல், அது என்ன ஃபைல்னு கேட்காங்க. அப்போ அது என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரவுண்டு ஃபைல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்னது திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃபைல் என்ன பண்ணணும்னா கேபினெட் ஃபைல். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்து பி தான் ஆன்சர், கேபினெட் ஃபைல். 6வது கொஸ்டின் பாருங்கள். தி ஸ்பெஷல் ஃபைல் don't have a tang and it is rectangular in cross section. Half length of file is has single cut or double cut teeth and on the remaining half length it has raised cut teeth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஃபைலில் வந்து டேங்க் வந்து இருக்காதான். அதே மாதிரி அதில் வந்து ரெக்டாங்குலர் கிராக் செக்ஷன் இருக்கும். லென்த்தில் வந்து பாதி லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கட்டோ அல்லது டபுள் கட்டோ இருக்கும். மீதி கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் கட் டீத் இருக்குமா. அதாவது ஃபைல் வந்து பாதி தான் வந்து என்ன இருக்குமா. என்ன கொஸ்டின்னா அதாவது டேங்க் நாட் கட் டேங்க் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. டேங்க் இருக்காதுன்னா இந்த மாதிரி பிளெயினாக தான் இருக்கும். டேங்க் இருக்காதுன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் பாதி வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க, சிங்கிள் கட்டோ டபுள் கட்டோ போட்டிருப்பாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் கட் மாதிரி செதில் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த என்ன சொல்லியிருக்காங்க, சரி 6வது கொஸ்டின் பார்க்கணும் நம்ம. பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டூ நாட் ஹேவ் டேங்க், அதாவது டேங்க் இல்லை அப்படின்னா டேங்க் இல்லைன்னா இந்த டேங்கு இருக்காது, இந்த டேங்கு கிடையாது, நேரியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் செக்ஷன் ஹாஃப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கட்டோ டபுள் கட்டோ இருக்கும். சிங்கிள் கட்டாக இருக்கலாம் அல்லது டபுள் கட்டாக இருக்கலாம். மீதி வந்து ரிமைனிங் கால்ப் லென்த் வந்து பார்த்திங்கன்னா மீதி லென்த்து பார்த்திங்கன்னா ரேஸ் கட்டாக இருக்கும். இது வந்து என்ன ஃபைல்னு கேட்காங்க. அவ்வளோதான். இது என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் ரே ஃபைல். இதுக்கு பேர் கார்ஸ் ரே ஃபைல். ஆன்சர் வந்து பி தான். 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த ஸ்பெஷல் ஃபைல் ஷோன் இன் த ஃபிகர் இந்த இமேஜும் கொடுத்துட்டாங்க. அதாவது இமேஜில் வந்து ஃபைல் காட்டப்பட்டிருக்கு, ஸ்பெஷல் ஃபைல், அது என்ன ஃபைல் அப்படி கேட்காங்க. இந்த மாதிரி ஃபைல் இருந்தால் இது என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா டை சிங்கர் ஃபைல். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டை சிங்கர் ஃபைல் தான். பி தான் ஆன்சர். 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர். 8வது கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்பெஷல் ஃபைல் ஷோன் அடையாளம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை த ஸ்பெஷல் ஃபைல் ஷோன் இன் த இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது இந்த 8வது கொஸ்டின் இந்த ஃபைல் படம் பாருங்கள். இது என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா பெண்டு ரிப்ளர். பெண்டாக இருக்கும், நம்ம பெண்டு ஃபைலும் போட்டக்கூடாது. பெண்டாக இருக்கிறனால பெண்டு ஃபைலும் போடாது. பெண்டு ரிப்ளர். டி தான் ஆன்சர். 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். 9வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கிராக் செக்ஷன் ஆஃப் பிளண்ட்ஸா ஃபைல். அதாவது பிளண்ட்ஸா ஃபைலுடைய கிராஸ் செக்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்காங்க. பிளண்ட்ஸா ஃபைலுடைய கிராக் செக்ஷன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலராக இருக்கும். டி தான் ஆன்சர். ட்ரையாங்குலர் தான். 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரையாங்குலர். 10வது கொஸ்டின் பாருங்கள். திஸ் ஃபைல் டூ நாட் ஹேவ் அ டேங்க். இங்கேயும் டேங்க் இருக்காது. இட் இஸ் ட்ரையாங்குலர் இன் கிராக் செக்ஷன். அதாவது கிராஸ் செக்ஷன் வந்து ட்ரையாங்குலராக இருக்கும். அண்ட் டேப்பர் ஃப்ரம் சென்டர் டுவார்ட்ஸ் போத் அட் எண்ட். இந்த எண்டில் வந்து என்னச்சு, எண்டில் போகும்போது சென்டர்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து டேப்பராக இருக்கும். அதாவது ஒரு ஃபைல் இருக்குன்னா இந்த சென்டர் வந்து டேப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து டேப்பராக போகும் சென்டர்லேருந்து. போத் எண்டு, முன்பக்கம் பின்பக்கமும் போத் எண்ட்லேயும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஃபைலு அப்படின்னு கேட்காங்க. அப்போ இது என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா டேங்க் இருக்காது. அதே நேரத்தில் கிராக் செக்ஷன் குறுக்கு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலராக இருக்கும். அதாவது சென்டர்லேருந்து டேப்பராக எண்டு வரைக்கும் டேப்பராக இருக்கும். இது என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா பிங்க்சன் ஃபைல் தான். இந்த மாதிரி இருக்கும். இது எந்த ஃபைலில் இருக்குன்னா பிங்க்சன் ஃபைல். டி தான் ஆன்சர். 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 11வது கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஸ்பெஷல் ஃபைல் ஷோன் இன் த ஃபிகர் அப்படி கொடுத்துருக்காங்க.
ஷோன் இந்த இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து எந்த ஃபைல்னு பாருங்கள். ஸோ இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம். பாதி வரைக்கும் சிங்கிள் கட்டாக டபுள் கட்டாக இருக்கலாம், மீதி பாதி வந்து என்னது ரேஸ் கட் ஃபைலாக இருந்தால் அது நம்ம கார்ஸ் ரே ஃபைல்னு சொல்லியிருக்கோம். இந்த படமும் அதே தான். இதுக்கு ஆன்சர் வந்து கார்ஸ் ரே ஃபைல் தான். பாதி பாதியாக பிரிச்சிருக்காங்க. டேங்கு என்னது டேங்கு நம்மளுக்கு இல்லை. 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 12வது கொஸ்டின் பாருங்கள். த கிரேட் ஆஃப் ஸ்மூத் நீடில் ஃபைல் இஸ் இண்டிகேட்டட் ஃபார் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த கிரேட் ஆஃப் ஸ்மூத் நீடில் ஃபைல் இஸ் இண்டிகேட்டட் ஃபார் ஸ்மூத் நீடில் ஃபைல் இண்டிகேட் எப்படி அடையாளப்படுத்தியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கட்டு 2 கட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்மூத் நீடில் ஃபைலோட கிரேடு பார்த்தீங்கன்னா கட் 2 கட்டாக இருக்கும். 2 கட்டு. ஆன்சர் வந்து பி தான். 13வது கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஸ்பெஷல் ஃபைல் ஷோன் இன் த இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் உள்ள ஸ்பெஷல் ஃபைலை விட அடையாளம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா, ரவுண்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரோட்டரி ஃபைல் தான். இது எல்லாமே ரவுண்டாக இருக்கிறனால சுற்றிட்டு தான் இந்த ஃபைல் பண்ணும். ஸோ ரவுண்டாக தான் பண்ண முடியாது. அப்போ ரோட்டரி ஃபைல் இது. இதுக்கு ஆன்சர் டி. 14வது கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த கிராஸ் செக்ஷன் ஆஃப் நீடில் ஃபைல் ஷோன் இன் த இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து நீடில் ஃபைல் வந்து காட்டப்பட்டிருக்கு. அதனுடைய கிராஸ் செக்ஷன் என்ன அப்படிங்கிற இந்த நீடில் ஃபைலோட கிராஸ் செக்ஷனோட அடையாளம் கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த நீடில் ஃபைல் என்ன நீடில் ஃபைல் பார்த்திங்கன்னா பேரட் ஃபைல் தான். இந்த ட்ரையாங்குலர் மாதிரி கிராஸ் செக்ஷன் இருந்தால் அது பேரட் ஃபைல். ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. 15வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபைல் ஆர் யூஸ்ட் ஃபார் ஃபைலிங் லார்ஜ் சர்ஃபேஸ்? அதாவது அதிகமான பரப்பு வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பெஷல் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி கேட்காங்க. அப்போ அதிகமான பரப்புக்கு வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் ஸ்பெஷல் ஃபைல் பார்த்திங்கன்னா பிளாக் ஃபைல் தான். ஆன்சர் சி தான். பிளாக் ஃபைல் தான் பயன்படுத்துவாங்க. 16வது கொஸ்டின் பாருங்கள். நீடில் ஃபைல்ஸ் ஆர் அவைலபிள் இன் டேஷ் கிரேட் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது நீடில் ஃபைல் வந்து கிடைக்கும். எந்த கிரேட்லாம் கிடைக்கும் பார்த்திங்கன்னா பேஸ்டட் ஃபைல்லையும் பேஸ்டட் கிரேட்லேயும் ஸ்மூத் கிரேட்லேயும் தான் கிடைக்கும். அதாவது நீடில் ஃபைல்ஸ் ஆர் அவைலபிள் இன் டேஷ் கிரேட். எந்தெந்த கிரேடில் வந்து நீடில் ஃபைல் கிடைக்கும் பார்த்திங்கன்னா பேஸ்டட் அண்டு ஸ்மூத் கிரேடில் தான் கிடைக்கும். ஆன்சர் இதுக்கு டி தான் ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள். த கட் 0 ஆன் நீடில் ஃபைல் மீன்ஸ் தட் த ஃபைல் கிரேட் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கட்டு 0 கட்டு வந்து 1 0 1 2 அந்த மாதிரி இருக்குது. இந்த கட்டு 0 ஆன் நீடில் ஃபைல் மீன்ஸ் தட் த ஃபைல் கிரேட் இஸ் டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. 0 கட்டாக இருந்தால் அது வந்து என்ன கிரேடு நீடில் ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கிரேடாக இருந்தால் அது வந்து பேஸ்டட் ஃபைலு. 0 கிரேடாக இருந்தால் நீடில் ஃபைல் வந்து என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டட் ஃபைல். ஆன்சர் வந்து சி தான். பேஸ்டட் ஃபைல். 18வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த கார்னர் வந்து என்ன ஷார்ப் பண்ணக்கு என்ன ஃபைல்னு கேட்டிருக்காங்க. அதாவது விச் ஃபைல் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபினிஷிங் ஷார்ப் கார்னர் ஆஃப் குரூ. இந்த குருவில் வந்து அந்த கார்னர் வந்து ஷார்ப் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கார்னர் எல் மாதிரி வர கார்னரில் நம்ம பயன்படுத்துகிற ஃபைல் வந்து ஸ்பெஷல் ஃபைல் என்ன பயன்படுத்துனா பேரட் ஃபைல் தான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். பேரட் ஃபைல். 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 19வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் ஷோன் இன் த ஸ்கெட்ச் யூஸ்ஃபுல் ஃபார் டிபெண்டிங் த ரவுண்டட் கல்லட் டீத். அதாவது ரவுண்டட் கல்லட் டீத்துன்னு போட்டிருக்கு. அது இந்த ஃபைல் வந்து என்ன ஃபைல்னு கேட்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டடு கல்லட் டீத்து வந்து ஃபைல் பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் ஃபைலு. இது வந்து கிராஸ்கட் ஃபைல் நம்ம சொல்லுவோம் இந்த ஸ்பெஷல் ஃபைலில். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் ஃபைல் வந்து சி தான் ஆன்சர். 19வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 20வது கொஸ்டின். சேஃப் ஆஃப் பரட்டி ஃபைல் இஸ் டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது
ஷேப் ஆஃப் பரட்டி ஃபைல்னால் பரட்டி ஃபைலினுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ பரட்டி ஃபைலினுடைய வடிவம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலராக இருக்கும். ஆன்சர் சி தான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் சி. நம்ம 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 20 கொஸ்டின் ஸ்பெஷல் ஃபைலில் முக்கியமான கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சப்ஜெக்டில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.